எடுத்த எடுப்பில் இவருக்கு கேபினெட் பதவி கொடுக்கறதுக்கான சூழல் இல்லாதனால இணையமைச்சர் பதவி கொடுத்ததாகவும், அந்த இணையமைச்சர் பதவி ஏற்க இவர் விருப்பம் இல்லாமல் வெளியே வந்துகிட்டதாகவும், அதற்கு காரணம் என்னுடைய குறியை 2026 தமிழக தேர்தல் தான், அதில் முழுமையான பங்காற்றி மிகப்பெரிய வெற்றியை பாஜகவுக்கு ஈட்டி தருவேன் என்பதுதான் அவர் சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியானது. அதுக்கு அடுத்த இதே அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து நேரடியாக களம் கண்டவர், துருதுருன்னு வேலை செஞ்சுருக்கார். யாருமே அவருடைய உழைப்பை தமிழ்நாட்டில் எத்தனை வேட்பாளர்கள் வேலை செஞ்சுருந்தாலும் அந்த வேட்பாளர்களில் மீடியா பவர்லேயும் சரி, வெளியே உழைப்புலையும் சரி, அசராத உழைப்பை அவர் காட்டியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் மந்திரி ஆகிறதுக்கான அமைச்சர் ஆகிறதுக்கு அவருக்கு தகுதி கேபினெட் அமைச்சர் தான். ஆனால் கேபினெட் அமைச்சர் கொடுப்பதற்கான சூழல் இப்போது இல்லாதனால, அவருக்கு இணையமைச்சர் பதவி கொடுத்ததுனால தான் அவர் வேண்டான்ட்டார் அப்படிங்கிற பேச்சும் பாஜக வட்டாரங்களில் கொஞ்சம் உலாவ ஆரம்பிச்சுது. ஆனால் அது ரெண்டுமே உண்மை இல்லை.